மீனம் ராசி லக்னக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் 2024-2025 நிகழ்ச்சிக்கு மிஸ்டர் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ வலைதள ஊடகம் தங்களை இன்முகத்தோடு வரவேற்கிறது. வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து நெருக்கடிகளையும் உங்களுடைய சுய புத்தியால அனைத்தையும் முறியடித்து அதை உங்களுக்கு சாதகமாக வாழ்வில் உயர்வடையும் படிக்கட்டாக மாற்றி வாழக்கூடிய சுபாவம் உடையவர்கள். பொதுவாக மீன ராசி லக்னக்காரர்கள் நீங்க இலகிய மனமும் பிறருக்கு உதவும் குணமும் நேர்மை மிக்கவராகவும் ஆன்மீக ஞானம் இவைகள் அனைத்துமே இயற்கையிலேயே இறைவன் கொடுத்த வரம் என்பது உங்களுக்கான சிறப்பு. நீங்க ஆடம்பரமான வாழ்க்கையில இருந்தாலும் எளிமையாக தன்னை காட்டிக்கொள்ளும் சுபாவம் உடையவர்கள். நீங்க எந்த உடைய அணிந்தாலும் உங்களுக்கே தைத்தது போல மிக நேர்த்தியாகவே அமையுங்க. மேலும் காலத்திற்கு ஏற்றவாறு தங்களை மாற்றி வாழக்கூடிய பக்குவ குணம் கொண்ட மீன ராசி லக்னக்காரர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேல தற்போது இருக்கக்கூடிய மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதாவது உங்க ஜாதகப்படி 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். உங்களுக்கு கடந்த காலகட்டம் வாழ்க்கை என்பது உங்க ராசியிலே ராகுவும் அதற்கு 7ஆம் இடத்தில் கேதுவும் 12ஆம் இடத்தில் 7.5 சனியும் மிக கடுமையான நெருக்கடிகளையும் இனம் புரியாத பயத்தையும் தடுமாற்றத்தையும் சந்திச்சிங்க. சேமிப்பு இல்லாத வகையில கையிருப்பு பணம் அதிகப்படியா செலவினங்களை தந்து இருந்ததுங்க. பொருளாதாரத்தை சேமிப்பு என்பது கடினமான ஒன்றாக இருந்தது நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல. மேலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பிடிக்காத வகையில இடமாற்றமும் உங்க தகுதிக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லாம மன உளைச்சல்ல நீங்க தவித்த நாட்களும் உண்டு என்றே சொல்லணுங்க. மிக கடுமையான உழைப்பை உழைத்த நீங்க அதற்கு ஏற்ற ஊதியத்தை பெறாத நிலைக்கு தள்ளப்பட்டு அறிந்தவன் அறியாதவனை உரிந்து வாழும் உலகம் இது என்பதை கடந்த காலகட்டங்கள்ல நீங்க நிச்சயமா உணர்ந்தே இருப்பீங்க. கடந்த 3 ஆண்டுகள் வாழ்க்கை என்பது நிறைய சவால்களையும் சந்திச்சீங்க. பல நேரங்கள்ல இறைவனை நீங்க நிந்தித்த நாட்களும் உண்டுங்க. உங்க ஜாதகப்படி 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வருவதால் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு மிக பெரிய நற்பலன்களை தருவார் என்பதை மறுக்க முடியாத உண்மை. அந்த அடிப்படையில உங்க மீன ராசி லக்னக்காரர்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிக்கும் நிச்சயமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு உதவுவார். உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய போராட்டங்கள், அவமானங்கள், தர்ம சங்கடங்கள், பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தையும் நீங்க மிக சாமர்த்தியமாக எதிர்கொள்ள இறைவன் உங்கள் இரு கரங்களையும் இருக்க பிடித்து அழைத்துச் சென்றால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் உங்கள் வாழ்வில் சமயோகித புத்தியை பயன்படுத்தி மிக சாமர்த்தியமாக அனைத்தையுமே கடந்து செல்லுவீங்க. குரு பகவான் 3ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துல பயணிக்கிறாரே, அப்ப இன்னும் எங்களுக்கு விடியலே இல்லையா என்ற பயம் மீன ராசி லக்னக்காரர்களுக்கு நிறையவே உண்டு. தயவு கூர்ந்து கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்ல வேண்டாம். இதால பெரிய தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக நேரிடும் என்பதால இதை தவிர்த்துக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல் சார்ந்த நோய், நுரையீரல் சார்ந்த நோய்களை, செரிமான சார்ந்த நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மேலும் உங்க ராசியில ராகு இருப்பதால் மிக முக்கியமாக உணவு கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியம். உங்க ராசியின் மீது ராகுவின் பயணத்தால் உணவு சார்ந்த ஃபுட் பாய்சன் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க ஜாதகத்துக்கு குரு பகவான் 1க்கும் 10க்கும் அதிபதியாக திகழ்கிறார். தற்போது 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்க சுய தொழில் செய்வோராக இருந்தீங்கன்னா அதை பிரம்மாண்டமாக விரிவுபடுத்த எண்ணங்கள் தோன்ற வாய்ப்புகள் இருக்கு என்பதால சற்று நிதானமாக யோசித்து உங்க தகுதிக்கு மீறி கடன் வாங்கி புதிய தொழிலை செய்வதும் அல்லது பழைய தொழிலை கடன் வாங்கி விரிவுபடுத்துவதும் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது மிகுந்த நன்மை அளிக்குங்க. மீனம் லக்னம் ராசிக்கு ராகுவின் தொடர்பும் 12இல் சனியும் இந்த அமைப்பு என்ன செய்யும் என பார்க்கும்போது ராகு என்பவர் எந்த ஒரு விஷயத்தையும் குறுக்கு வழியில அடையணும்னு நினைக்க கூடியவர். சனி பகவான் என்பவர் நியாயமான கிரகம் என்பதால் இந்த காலகட்டத்தில் பேராசைப்படாமல் இருப்பது மிக மிக நல்லதுங்க. இத உங்க மனதுல பதிய வச்சுக்குங்க. இந்த காலகட்டத்துல தான் உங்களை தேடி புதையல் எடுப்பவர்கள், மண்ணுளி பாம்பை தேடிக்கிட்டு வரவங்க, சிறிய முதலீட்டுல பெரிய பணம் வரும் என்கிற மாதிரியான தொழில்கள் செய்தல், இது போன்று பேராசைகள் அதிகம் பட்டால் நீதி தேவன் சனி பகவான் சட்டத்திற்கும் நேர்மைக்கும் உரித்தான கிரகம் என்பதால் குறுக்கு வழியில் எந்த விதமான முயற்சியும் செய்தீங்கன்னா எளிதில் அவமானத்தை சந்திப்பீங்க. ஆகையால உங்களை தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன், இந்த காலகட்டத்தில் நேர்மையாகவும் மிக நேர்த்தியாக உங்க வாழ்க்கையை கடப்பது
என்பது இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒன்று உங்களுக்கு. இந்த குரு பெயர்ச்சி மீன ராசி லக்னக்காரர்களுக்கு நன்மையே செய்யாதா என நீங்க புலம்பியதை என்னால் உணர முடிகிறது. கவலையே படாதீங்க. இந்த காலகட்டத்தில் பிறந்த பூர்வீகத்தை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலத்தில் பணிபுரிய முயற்சிப்பவராக நீங்க இருந்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்துல சிறப்பாகவே இருப்பீங்க. இந்த தருணத்தை பயன்படுத்தி வாழ்வில் உயர எனது மானசீகமான வாழ்த்துக்கள். இந்த காலகட்டத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது என்ன என பார்க்கும்போது உங்க பழக்க வழக்கத்திலே கவனம் தேவைங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோளா இதை உங்களிடம் பதிய வைக்கிறேன். தேவையற்ற அந்தரங்க விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. தற்போது மீன ராசி லக்கணத்திலே ராகுவும் 3ஆம் இடத்தில் குருவும் இருப்பதால் நீங்க பழகக்கூடிய பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல நீங்க எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதற்கேற்றவாறே பலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. பொதுவாகவே இந்த மீன லக்னம் ராசிக்காரர்கள் நீங்க அனைவர்களிடமே அன்பு, பாசம், யார் உங்களை நம்பி வந்தாலும் நீங்க அவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஒரு நபருக்கிட்ட நீங்க பழகிட்டீங்கன்னா உங்களுடைய ஆயுள் முழுவதும் அவர்களிடம் உண்மையான நம்பிக்கையில் பழகக்கூடியவர்கள் நீங்க. அப்படித்தான் அன்பை கொடுத்துவிட்டு கடந்த காலகட்டத்தில் வலிகளையும் போராட்டங்களையும் மட்டுமே தான் நீங்க அனுபவித்து இருந்தீங்க. உங்க ஜாதகத்துக்கு 3ஆம் இடத்தில் அமரும் குரு பகவான் தன் பார்க்கும் இடத்தின் மூலம் நன்மைகள் செய்வார் என்ற அடிப்படையில 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணத்திற்காக நீங்க முயற்சிப்பவராக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. மேலும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறி ஒருவரை ஒருவர் புரிந்து இணைந்து மகிழ்ந்து வாழும் சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. நீங்க காதலர்களாக இருந்தீங்கன்னா வேற்று மதம், இனம், மொழி பேசக்கூடியவர்களை காதல் செய்யும் சூழ்நிலை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக கவனமாக இருப்பது என்பது நீங்க ஆணாக இருந்தீங்கன்னா உங்க மனைவியிடமும், நீங்க பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்க கணவரிடமும் ஒளிவு மறைவு இன்றி தங்களுக்குள் விட்டு கொடுத்து போங்க. பொதுவாகவே ஆணும் பெண்ணும் இந்த காலகட்டத்தில் தொலைபேசி சார்ந்த விஷயத்துல மிகுந்த கவனம் தேவை. சமூக வலைதளங்கள் மூலமாக கூட உங்களுக்கு சில இடர்பாடுகள் வரலாம். கவனமுடன் இந்த காலகட்டத்தை கடக்க முயற்சியுங்க. குழந்தை பேருக்காக நீங்க நீண்ட நாட்களாக முயற்சிப்பவராக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் என்பது மருத்துவம் மூலமாக குழந்தை பேருக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லணுங்க. கடந்த காலகட்டத்தில் இருந்து வந்த வம்பு வழக்கு மற்றும் சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தற்போது உங்களுக்கு சாதகமாக அமையும் வகையில கடவுள் உங்களுக்கு உதவுவாருங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றம், பழைய வண்டி வாகனங்களை மாற்றி புதிய வண்டி வாங்குவதற்கான சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்துங்க. பொருளாதாரம் சார்ந்து நீங்க யாரிடமாவது உதவியை கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடனாக கிடைக்கும். ஆனால் அதிகமாக கடன் வாங்காதீங்க. நீங்க படிக்கக்கூடிய மாணவராக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சற்று சிரமப்பட்டு படிக்கும் சூழ்நிலையை ஏற்படும். ஏன்னா லக்னத்துல ராகு கேது தொடர்பால் படிப்பை தவிர மற்ற கேளிக்கை பொழுதுபோக்கில் நாட்டம் அதிகம் ஏற்படும். பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை இந்த காலகட்டத்துல கவனமுடன் கையாள வேண்டுங்க என தங்களை தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேங்க. உங்க தந்தையார் வழியில் இருந்து வந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வந்து உங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில பூர்வீக சொத்து சேர்க்கை, ஆதாய அனுகூல பிராப்தம் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. வெளியூர், வெளிநாட்டுக்கு படிப்புக்காகவும் வேலைக்காகவும் நீங்க முயற்சிப்பவராக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் என்பது மிக மிக அனுகூல பிராப்தத்தை கடவுள் புண்ணியத்தில் உங்க மனசுக்கு நிறைவாக அமைய போதுங்க. வெளிநாட்டு குடியுரிமைக்காக நீண்ட காலமாக முயற்சிப்பவராக நீங்க இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூல பிராப்தத்தை ஏற்படுத்துங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க எதுல கவனமாக இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய தொழிலை செய்வதற்காக பெரிய தொகையை கடனா வாங்கி செய்யாதீங்க. புதிதாக ஒரு தொழிலை இந்த காலகட்டத்தில் தொடங்குவதை கொஞ்சம் தவிர்த்திக்குங்க. உங்க உடல் நலத்திலுமே சற்று கவனமாக இருக்கணுங்க. இந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வுடன் நீங்கள் இருப்பது என்பது தலை சிறந்த பரிகாரம். உங்களுக்கு மறைமுகமாக போட்டிகளும் பொறாமைகளும் இருக்குங்க. அது மட்டுமல்ல, நேரடியாக எதிரில் நின்று பேச மாட்டார்கள். பின்னாடி இருந்து 1000 சூழ்ச்சிகள் ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருக்கணுங்க. இந்த குரு பயிற்சி என்பது மீன ராசி லக்னக்காரர்களுக்கு எதுவுமே செய்யாதா என பயப்பட வேண்டாம். எல்லாமே கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நல்ல விதமான பலன்களை தந்தே தீரும். மேலும் உங்க ஜாதகப்படி 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால நீண்ட நாட்களாக பொருளாதாரத்தில் இருந்து வந்த தட்டுப்பாடுகள் எல்லாமே மாறுங்க. அடிக்கடிக்கு நீங்க பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தூரதேச பிரயாணம், கடல் கடந்த வாணிபம், வெளிநாட்டு யோகம், இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்க ஜாதகப்படி தெய்வ நம்பிக்கையே அதிகமாக ஏற்படும்.
அதே மாதிரி நீங்க கடவுளை வணங்கினாலே போதுங்க. இந்த காலகட்டத்துல இறைவன் மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு தருவார். 1000 கிரகங்கள் பெயர்ச்சியாகி போனாலும் கூட இந்த 7.5 சனியால் மீன ராசி லக்னத்துக்கு கொஞ்சம் எல்லாத்திலுமே பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானத்துடனும் செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக மாற்றணும், அதற்காக என்னென்ன வழிபாடுகளை நீங்க செய்யணும் என பார்க்கும்போது, உங்களுடைய மீன லக்னம் ராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உதவும் தெய்வங்களாக பார்க்கும்போது பழனி மற்றும் திருத்தணி இவ்விரு முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சென்று மனமுருகி வழிபட்டு பஞ்சபூத அடிப்படையில் 5 எண்ணிக்கையில எலும்பிச்சம்பழத்தில் பஞ்சு திரி போட்டு சுத்தமான நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வழிபட்டு வர இறைவன் புண்ணியத்துல எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க. மேலும் குரு பெயர்ச்சி தினத்தன்று உங்கள் வீட்டருகே உள்ள நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானிற்கும் தென்முக கடவுளான தக்ஷணா மூர்த்திக்கும் மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து கொண்டை கடலையை நெய்வேத்தியம் செய்து பிற பக்தர்களுக்கு தானம் வழங்கி இறைவனிடம் மனமுருகி ஆத்மார்த்தமாக வழிபட வரக்கூடிய காலம் என்பது கடவுள் புண்ணியத்தில் மிக அற்புதமாகவே அமையுன்னே சொல்லலாங்க. நம்ம சேனல்ல ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்க, அறிவார்ந்த உழைப்பும் தன்னம்பிக்கையும் நற்பண்புடன் கூடிய இறை பக்தியும் இருந்தால் நாளும் கோலும் நமக்கு அனைத்து வளமும் நலமும் நிறைந்த வாழ்வை அளிக்கும். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.